ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அருகாமையில் இரவு நேரத்தில் மீன் வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு துஷ்டான்மாவால் நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது பருதி அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய குடும்பத்திற்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய பருதிக்கு ஒரு 15 வயசு இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தாங்க. இவங்களுடைய குடும்பத்தோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களுடைய உறவுக்காரங்க ஒரே வீதியில் நிறைய பேர் குடுத்தனம் இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்தமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலில் மீன் பிடிச்சிட்டு அதை சந்தையில் கொண்டு போய் இறைச்சி கடையாக போட்டு அதை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிடித்திருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய மீன்களை உப்பு போட்டு கருவாடாக்கி அதை தனியாக சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த பரதியோடைய அம்மாவுடைய பெயர் சரோஜா, இவருடைய அப்பாவுடைய பெயர் தாங்க செங்கூட்டுவன். இந்த சரோஜான்ற பெண்மணியை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் பார்க்கறதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்கன்னு தாங்க சொல்லணும். எப்பேற்பட்ட கஸ்டமர் வந்தாலுமே அடுத்த கடைக்கு போக விடாம பேச்சு திறமையாலேயே அவங்கள மயக்கி அவங்களுடைய அந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு அதுக்குண்டான வருமானத்தை பார்த்துட்டு தாங்க அவங்கள அனுப்பியே விடுவாங்க. அதனால இந்த பெண்மணி கிட்டையே மீன் இறைச்சி கடையில் நீயே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் அந்த வேலையை ஒப்படைச்சிருக்கிறாரு. அதே சமயத்தில் அந்த கருவாட்டு கடையை இவங்களுடைய கணவர் செங்கூட்டவனும் இந்த சரோஜான்ற பெண்மணியுடைய தம்பி தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க வியாபாரத்துக்கு போனாங்க அப்படின்னா காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. அப்படி 6 மணிக்கு ஆரம்பிக்கிற வேலை இரவு தோராயமாக ஒரு 6:30 அல்லது 7 மணி வரைக்கும் தாங்க பார்த்துட்டு முடிச்சுட்டு இவங்களுடைய வீட்டுக்கு வருவது வழக்கம். அதே மாதிரியே இவங்களுடைய மீன் இறைச்சி கடை அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் ஒரு ரோட்டு பகுதி தாங்க. சுற்றியும் ஏகப்பட்ட இறைச்சி கடைகள், மீன் இறைச்சி கடைகள், அதே மாதிரி ஆட்டு இறைச்சி கடைகள் நிறைய இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலேயே மீன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினாலே அங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்தில் நிற்குங்க அந்த பஸ்ஸுகள்லாம். அதனால எப்போ பார்த்தாலும் ஆரவாரமாக கூட்டங்கள் இருக்கும். அதே நேரத்திலேயே இரவு தோராயமாக ஒரு 6 மணியை கடந்துருச்சு அப்படின்னா அந்த பக்கம் ஆட்கள் அதிகமாகவே நடமாட்ட மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா இங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர்கள் தவிர மற்ற யாருமே அந்த பக்கம் போகவே பயப்படுவாங்கங்க. பக்கத்திலேயே ஒரு சுடுகாடு இருந்திருக்குது. அதனால அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வண்டியில் வரவங்களை தவிர நடக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவுன்னு தாங்க சொல்லணும். இப்படி இருக்கையில் தான் இந்த சரோஜான்ற பெண்மணி எப்பயும் போல இவங்களுடைய மீன் இறைச்சி கடைக்கு வியாபாரம் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அன்றைக்கு காலை பொழுதுலேருந்து மாலை தோராயமாக ஒரு 6 மணி வரைக்கும் இவங்களுடைய வியாபாரம் நல்லபடியாக சூடு பிடிச்சிட்டு இருந்திருக்குது. அந்த நேரத்தில் இந்த மீன் இறைச்சி கடைக்கு 40 வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மீன் வாங்குறதுக்காக வராருங்க. 1 கிலோ வஞ்சர மீன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதுக்குண்டான காசு எவ்வளோ அப்படின்ற மாதிரி பேரம் பேசிட்டு அந்த காசையுமே ஒப்படைக்கிறாரு. அதே மாதிரியே இந்த சரோஜான்ற பெண்மணி அந்த மீனை கட் பண்ணி அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுக்குறாங்க. அப்படி பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுத்த உடனே அந்த நபர் கவரை கையில் வாங்கும் பொழுதே விருட்டுன்னு கீழே போட்டுருக்கிறாரு. என்னாச்சுங்கப்பா, பார்த்து வாங்குறது இல்லையா, கஷ்டப்பட்டு வாங்குறீங்க, கீழே மண்ணில் போடுறீங்களே அப்படின்ற மாதிரி இந்த சரோஜான்ற பெண்மணி கேட்குறாங்க. ஆனால் அந்த நபருடைய செய்கை அவங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு இந்த சரோஜான்ற பெண்மணிக்கு ஒரே சந்தேகமாக இருந்திருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கக்கூடிய அந்த நபர் மீன் இறைச்சி வாங்கியிருக்கக்கூடிய அந்த பை இருக்கலையா அது கீழே விழுந்து கிடக்குது. ஆனால் அதை எடுக்க ட்ரை பண்ணாமல் அவருடைய 2 கையுமே தலை பிடிச்ச மாதிரி இப்படி தலையில் கை வச்சிருக்காங்க. என்னாச்சுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி கண்ணை கட்டிட்டு வருது, கொஞ்ச நேரம் நான் இங்கே இருக்கக்கூடிய உடைகளில் உட்காந்துட்டு போவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி அவங்கள உட்கார வச்சுட்டு இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய வாட்டர் கேன்லேயே தண்ணி எடுத்து அந்த நபருக்கு கொடுக்குறாங்க. அப்படி தண்ணியை குடித்ததுக்கு பிறகு அந்த நபர் அப்படியே மயக்கம் போட்டு கீழே சரீர மாதிரி தாங்க அப்படியே விழுந்திருக்கிறாரு. இதை பார்த்த உடனே இந்த பெண்மணிக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. உடனே அவங்களுடைய வாட்டர் கேனில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து அந்த நபருடைய முகத்திலே தெளிச்சிருக்கிறாங்க. தெளிக்கும் பொழுது கொஞ்சம் அவர் தெளிச்சியாக மாற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. ஏதோ ஒரு சில வார்த்தைகள் திக்கி திணறபடி பேசுறாரு. அப்படி பேசிட்டே இருக்கிறவர், கோச்சுக்காதீங்க, நான் இப்பொழுது உசுரோட இருப்பேனா இல்லைனானே எனக்கு தெரியல, தயவு செஞ்சு ஒரு ஆம்புலன்ஸை அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பெண்மணி பதறி போய் அக்கம் பக்கத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடிய சில ஆண்கள் பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட விஷயத்தை சொல்லி கூப்பிட்றாங்க. இப்படி இந்த நபர் இவங்களுடைய கடைக்கிட்ட உழுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே பெருசாக கண்டுக்கல. ஏன்னா ஒருத்தருடைய கடையிலுமே அவங்களுடைய வியாபாரம் தானே முக்கியம், அதை தானே கண்டுகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க இங்கே உளுந்து கிடக்கக்கூடிய அந்த நபரை யாரும் பார்க்கல. ஆனால் இந்த சரோஜான்ற பெண்மணி அக்கம் பக்கத்தில் சொன்னதுக்கு பிறகு அனைவருமே திரண்டபடி அந்த நபர்கிட்ட பார்க்குறாங்க. உடனே அங்கே நிற்கக்கூடிய
நிற்கக்கூடிய இந்த கூட்டத்திலேயே யாரோ ஒரு நபர் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஒரு அரசு மருத்துவமனையை சேர்ந்த ஒரு ஆம்புலன்ஸை வர வைக்கிறாங்க. அப்படி ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு பிறகு அங்கே மயங்கி கிடக்கக்கூடிய அந்த 40 வயசில் இருக்கக்கூடிய அந்த நபரை அந்த ஆம்புலன்ஸ்லேயே தூக்கி போடுறாங்க. அப்படி தூக்கி போட்டுட்டு இந்த பெண்மணி சரோஜா என்ன பண்ணுறாங்கன்னா, கடை சாவியை நானே வந்து பூட்டிட்டு உள்ளுக்குள்ள இருக்க பொருளை பூரா எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போய்க்கிறேன். என்னுடைய கணவர் கருவாட்டு கடையை முடிச்சுட்டு இங்கே தான் வருவார். அப்படி வர்றப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருங்க, நான் சாவியை கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சரோஜான்ற பெண்மணி சொல்கிறாங்க. சரி நாங்கள் பார்த்துக்குறோம், நீ பார்த்து போய்ட்டு வா அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களும் வழி அனுப்புகிறாங்க. அதே மாதிரியே இந்த சரோஜான்ற பெண்மணி அந்த ஆம்புலன்ஸ்லேயே ஏறி அந்த அரசு மருத்துவமனைக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி மருத்துவமனைக்கு கிளம்பி போனதுக்கு பிறகு அங்கே நிற்கக்கூடிய நர்ஸ்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால ஐசியூ வார்டில் தான் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஐசியூ வார்டில், அதாவது சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கிறாங்க. அப்படி சிகிச்சை பிரிவுக்குள்ளே அவரை விட்டதுக்கு பிறகு இந்த பெண்மணி கிட்ட நெருங்கி வந்துட்டு, இவருடைய உறவுக்காரங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா, அல்லது நீங்கள் தான் அவங்களுடைய உறவுக்காரங்களா, நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தாங்க அடுக்கடுக்காக கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த சரோஜான்ற பெண்மணி திருன்னு முடிச்சிருக்கிறாங்க. அவர் யார் என்னன்றதே எனக்கு தெரியாதுமா, என்னுடைய கடைக்கு வந்து மீன் வாங்குறதுக்காக வந்தார், அவருடைய மொபைல் ஃபோன் என் கையில் தான் இருக்குது, வேணும்னா அந்த மொபைல் ஃபோனை எடுத்து நீங்கள் அவங்களுடைய உறவுக்காரங்களுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோனை கொடுக்குறாங்க. இவருடைய நல்ல நேரமாக என்னன்னு தெரில, அந்த மொபைல் ஃபோனில் எந்த ஒரு லாக்கும் போடவே இல்லை. உடனே அந்த ஃபோன் எடுத்து அதில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் மூலியமாக ஒவ்வொருத்தராக அடித்து விஷயத்தை சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த மயங்கி கிடக்கக்கூடிய ஐசி வார்டில் இருக்கார் இல்லையா, அந்த நபருடைய மனைவி தாங்க கால் அட்டன் பண்ணுறாங்க. விஷயத்தை கேட்ட உடனே பதறி போய் ஒரு 1/4 மணி நேரத்திலேயே இந்த மருத்துவமனைக்கு வந்து சேர்றாங்க. அப்படி மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு இந்த மருத்துவமனையில் சேர்க்க உதவியாக இருந்ததே இந்த சரோஜான்ற பெண்மணி தானே, அவங்களுடைய காலடியிலேயே போய் விழுந்துட்டாங்க. நீங்கள் பண்ணது மிகப்பெரிய உதவிமா, என்னுடைய கணவர் இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன், அவரை நல்ல வேலை காப்பாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சரோஜான்ற பெண்மணி அங்கே நிற்கக்கூடிய உறவுக்காரங்கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. கடைசியாக அந்த ஐசி வார்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி வழியாக ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல் வழியாக உள்ளே எட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு ஈரக்குலையே நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த ஐசி வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பிரிவில் இருக்கார் இல்லையா, அந்த நபருடைய கண்கள் அரை மயக்கத்திலே துறந்தபடி இந்த பெண்மணியை அந்த கண்ணாடி வழியாகவே பார்க்குறாருங்க. இதை பார்த்த உடனே இந்த பெண்மணி மிரண்டு போயிட்டாங்க. சரி நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, சொல்லிட்டு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இங்கே நிற்கக்கூடிய நபர்கள் கிட்ட சொல்லிட்டு இவங்களுடைய அந்த கடைக்கு வந்திருக்காங்க. அப்படி கடைக்கு வந்துட்டு மீதம் அங்கங்கே போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே ஒதுங்கப்படுத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய கடையோட சற்றை மூடி பூட்டு போட்டுட்டு இவங்க வந்து பேருந்து நிறுத்தத்துக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. இப்படி இவங்களுடைய கடையை தாண்டி இந்த பேருந்து நிறுத்தக்கிட்ட நிற்கக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு தோராயமாக ஒரு 8:30 மணி இருந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ரோட்டு பகுதியை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் அதிகமாக ஆட்கள் நடமாடவே மாட்டாங்க. அதனால இந்த பெண்மணி ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி வெயிட் பண்ணியுமே அந்த இடத்துல எந்த ஒரு ஆட்டோவும் வரமாடி தெரியலங்க, பஸ்ஸும் வரமாடி தெரியல. சரி கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போவோம், போக போக பின்னாடி ஏதாவது ஆட்டோ வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வழி மறிச்சு ஏறிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க விட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இவங்க நடந்து போக போக பின்னாடி ஏதோ ஒன்று இவங்களை ஃபாலோ பண்ணி வர மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது, ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாருமே காணோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த சாலை பகுதியில் ஒருத்தராக தனியாக தாங்க நடந்து போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படி நம்ம தனியாக நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம போட்டுக்கக்கூடிய அந்த செருப்போடைய அந்த சத்தமே ஒரு எக்கோ மாதிரி கேட்குதோ அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு மனசை திடப்படுத்திட்டு மறுபடியும் நடக்கிறாங்க. மறுபடியும் இவங்க நடந்து போக பின்னாடி யாரோ ஒரு நபர் காலில் பூட்ஸ் போட்டிருக்க மாதிரி திட்டுன்னு ஓடி வர மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. டக்குன்னு மிரண்டு போய் திரும்பி பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாரையுமே காணோம். இப்பயுமே நம்மளோட இமேஜினேஷன் தான் போல, வேற எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்புகிறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு செகண்டில் எதிர்ப்புறத்தில் ஏதோ ஒன்று கிராஸ் ஆகிருக்குதுங்க. அப்படி கிராஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த உருவம் ஏது என்னன்றது இவங்களுக்கு தெரியல. ஒருவேளை பூனை எதுவும் கிராஸ் ஆகிருக்குமா, அல்லது நாய் எதுவும் கிராஸ் ஆகிருக்குமா, மனிதன் தான் போயிருப்பானா அப்படின்ற மாதிரி தாங்க ஏகப்பட்ட கேள்விகள் இவங்களுடைய மனசுக்குள்ளே ஓட்டம் போயிட்டு இருந்திருக்குது. இதையுமே பெருசாக எடுத்துக்காம நம்ம நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க நடந்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு யாரோ ஒரு ஆண்மகன் ஆங்காரமாக அழுகக்கூடிய சத்தம் பயங்கரமாக கேட்குது. டக்குன்னு அதே இடத்துலையே அப்படி சடனாக நின்றுட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் ஒருத்தரை வந்து அட்மிட் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த நபர் தாங்க இவங்க நிற்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி பின்புறமாக தத்ரூபமாக நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. இவரை தானே நம்ம மருத்துவமனையில் சேர்த்து விட்டு வந்தோம், அதுக்குள்ளே எப்படி இங்கே வந்தார் அப்படின்ற மாதிரி தாங்க அப்படி வெறிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது அங்கே நிற்கக்கூடிய அந்த நபர் ஓன்னு அழுதுட்டு இருந்திருக்கிறாரு. இது எல்லாமே இந்த பெண்மணிக்கு தப்பாப்பட்டிருக்குது. இப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதே வேளையிலேயே தூரத்தில் ஏதோ வெளிச்சம் தெரிகிற மாதிரியும் தெரிஞ்சிருக்குது. அது வேற எதுவும் கிடையாதுங்க, இவங்களுடைய ரோட்டு பகுதியில் வரக்கூடிய ஒரு ஆட்டோ தான். அந்த ஆட்டோ வெளிச்சத்தோடைய முகப்பு லைட் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சம் தாங்க இவங்களுடைய கண்களை பறிச்சிருக்குது. அப்படி அந்த
ஆட்டோ வரக்கூடிய அதே பாதையில தாங்க சாலையோட மைய பகுதியில் அந்த நபர் அப்படி நின்றுட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த இந்த சரோஜான்ற பெண்மணி கண்ணை டக்குன்னு மூடி இருக்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ வேகமாக வந்துட்டு இருக்குது. அந்த சாலையோட நடுப்பகுதியில் தானே அந்த நபர் நின்றுட்டு இருக்கிறாரு. ஆட்டோ மோதி அந்த நபர் வந்து கீழே விழுந்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு கண்ணை முடிக்கிறாங்க. ஆனா அந்த ஆட்டோ இவங்க பக்கத்திலே நெருங்கி வந்து ஹாரன் அடிச்சிருக்காங்க. நீ எங்கம்மா போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த ஆட்டோவையும் திருன்னு முழிச்சு பார்க்குறாங்க, பின்னாடி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த இடத்துல இல்லை. உடனே அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு இவங்க போகக்கூடிய அந்த ஏரியாவுடைய பேரை சொல்லி இவங்களுடைய வீட்டுக்கே வந்து சேர்ந்துருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய கணவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு இவங்களுடைய கணவருக்கு இது ஒன்றுமே புரியல. நீ மருத்துவமனையில் சேர்த்ததை வச்சது எல்லாமே சரிதாமா, ஆனால் அந்த நபர் மறுபடியும் இங்கே வந்து நின்றாரு அப்படின்னு நீ சொன்ன இல்லையா, அதை தான் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி பெருசாக எதுவும் குழப்பிக்க வேணாம், நான் பார்த்தது நிஜம், அதை வந்து எனக்கு உறுதிப்படுத்தி ஆகணும். நீங்கள் முதல் பைக் எடுங்க, இப்போவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த நபர் அங்கே தான் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுருக்குறாங்க. உடனே இவங்களுடைய கணவர் செங்குட்டவனும் இவங்களுடைய ஸ்ப்ளெண்டர் பைக் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய மனைவி சரோஜாவை ஏற்றிக்கிட்டு அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே போகிறாங்க. அப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு பிறகு ஏற்கனவே ஒரு ஐசி வார்டில் தானே இவர் வந்து சேர்த்து விட்டு வந்துருக்காங்க. அந்த ஐசி வார்டு கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஐசி வார்டில் வேறு யாரோ ஒரு நபர் இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நபரை வந்து நான் இந்த ஐசி வார்டில் சேர்த்து விட்டேன் இல்லையா, அந்த நபர் எங்கே போயிட்டாரு, வேற எதுவும் இதுக்கு மாற்றி விட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த நர்ஸு சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இந்த சரோஜான்ற பெண்மணிக்கும் இவங்களுடைய கணவருக்கும் தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி அந்த நர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சேர்த்து விட்டு போனீங்க இல்லையா, அந்த நபருடைய தலையில் ஆல்ரெடி கட்டி இருந்திருக்குது. அந்த கட்டி இருக்கக்கூடிய அதே வேளையிலேயே அவர் ரொம்ப எமோஷனல் ஆன காரணத்தினால தலையில் அந்த கட்டி வெடிச்சிருக்குது. அதனால அவர் ரத்தம் கசிஞ்சு அப்படியே மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி கொஞ்ச நேரம் வந்து ஐசியூலே இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அவர் இறந்து போயிட்டாரு. சரியாக அவர் இறந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டாங்க இந்த இருவரும் பேய் அறிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. சரி, இப்போ அவங்களுடைய குடும்பத்தினர் எங்கே இருக்காங்கன்னு கேட்கும் பொழுது கீழே மார்ச்சுரி இருக்கு இல்லையா, அங்கே தான் இருப்பாங்க, போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கீழே இறங்கி அங்கேயே ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு இடம் இருக்குதுங்க. அதுக்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த மார்ச்சரிக்கு போக முடியும். உடனே இந்த கணவன் மனைவி இருவருமே அந்த மார்ச்சரிக்கு தேடி போகிறாங்க. அப்படி போய் பார்க்கும் பொழுது இந்த சரோஜா நினச்ச மாதிரியே இந்த இறந்து போனார் இல்லையா, அவருடைய குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக நின்றுட்டு இருந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அழுதபடியே அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த சரோஜான்ற பெண்மணிக்கு ஒழுங்காக மட்டுப்படலை. ஏன்னா தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற சோகத்தை அவங்க எப்படி சொல்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே உளறிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு மேல நம்ம வந்து அவங்களை கேள்வி கேட்டு காயப்படுத்தக்கூடாது, நம்ம கிளம்பி போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் இவங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி வந்திருக்காங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதுக்கு பிறகு இந்த பெண்மணி இவங்களுடைய வேலையை தொடரணுன்ற அந்த நினைப்பே இல்லைங்க. அன்றைய பொழுதுபுறம் கடந்து அன்றைய மாலை தோராயமாக ஒரு 4 மணிக்கு அந்த இறந்து போன நபருடைய வீட்டுக்கே கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ணும் பொழுது அவருடைய இறுதிச் சடங்கை இப்பொழுதுதான் நடத்தி முடிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கால் அட்டன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. மறுபடியும் இந்த கணவன் மனைவி பைக் எடுத்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கே போய் ஆறுதல் சொல்லிட்டு இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த துக்க சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். எப்பயும் போல நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இந்த சரோஜான்ற பெண்மணி இவங்களுடைய கடைக்கு வியாபாரம் பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க. அன்றைய காலை பொழுதுலேருந்து மாலை பொழுது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வியாபாரம் பார்த்துட்டு சரியாக ஒரு 6:45 இவங்களுடைய கடையை சாத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய கடைக்கு எதிர்ப்புறத்துலேயே வெளியே ஒருத்தர் நின்றுக்கிட்டு எனக்கு வஞ்சர மீன் 1 கிலோ வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னங்க நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, இதுக்கு மேலே நான் மீனை எடுத்து கட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, அதனால நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய கடையில் போய் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்கும் பொழுது அந்த நபர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் எனக்கு 1 கிலோ வஞ்சர மீன் வேணுமா அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் கேட்குறாரு. உடனே இந்த பெண்மணிக்கு கோபம் உச்சத்துக்கே இருக்குது. உங்களுக்கு காது கேட்குதா இல்லையா, உங்களுக்கு புரியுற மாதிரி தானே நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு டக்கு நிமிர்ந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு ஈரக்கூடிய நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புறத்தில் அப்படி எந்த ஒரு கஸ்டமரும் நிற்கவே இல்லைங்க. இந்த பெண்மணியாக தாங்க தானாக பேசிட்டு இருந்துருக்காங்க. இது அக்கம் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அங்கே வியாபாரம் பார்க்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அனைவருமே இந்த சரோஜான்ற பெண்மணி பார்த்து ஏளனமாக சிரிச்சிருக்காங்கங்க. யாருமே இல்லை, நீ ஏன் உளறிட்டு இருக்கிற, பைத்தியம் எதுவும் பிடிச்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இப்பொழுது என்கிட்ட 1 கிலோ வஞ்சர மீன் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் கேட்டார். ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டார். இப்போ என்னன்னா ஆளே காணாம போயிட்டார் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. தேவையில்லாமல் உளராத, உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி அவங்க சத்தம் போட்டு அவங்களுடைய கடையை வந்து லாக் பண்ணுறதுக்காக தயாராக இருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த சரோஜான்ற பெண்மணியும் மனசை தேத்திக்கிட்டு இவங்களுடைய கடையை மூடிட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரியாக ஒரு 1/4 மணி நேரத்தில்
நேரத்திலேயே அந்த இடத்துல ஒரு சேராட்டோ வந்திருக்குது. அப்படி இந்த சேராட்டோவில் ஏறி இவங்க அந்த பேருந்து நிறுத்தத்தை தாண்டும் பொழுது இவங்களுக்கு பின்னாடியே யாரோ ஒருத்தர் ஓடி வர மாதிரி தாங்க மறுபடியும் சத்தம் கேட்குது. சந்தேகத்தின் பேரால் இந்த பெண்மணி அந்த ஆட்டோவில் இருந்தபடியே தலையை மட்டும் இப்படி எட்டி வெளியே பார்க்குறாங்க. அப்படி வெளியே பார்க்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் மறக்க முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்களுடைய கடைக்கு ஒருத்தர் வந்து இறந்து போய் மருத்துவமனையில் சேர்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நபர் அதே இடத்துல தத்ரூபமாக அப்படி நின்றபடி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி நிற்கக்கூடிய நபர் அழுதபடியே அந்த ஆட்டோ பின்னாடியே துரத்துறபடி ஓடி வந்திருக்கிறாருங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்மணி இந்த ஆட்டோக்குள்ள உட்கார்ந்தபடியே அலறி அடிச்சு கத்தியிருக்கிறாங்க. உடனே அந்த ஆட்டோ டிரைவரும் சடனாக பிரேக்கை போட்டு என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது நீங்கள் பின்னாடி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆட்டோ டிரைவரும் அந்த ஆட்டோ விட்டு கீழே இறங்கி வெளியே பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அவருக்கு எந்த ஒரு காட்சியுமே தெரியல. இந்த பெண்மணிக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கும் போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, வாயை மூடிட்டு கம்முன்னு வாமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அந்த ஆட்டோவில் ஏறி அவங்களுடைய ஏரியாலேயே போய் ட்ராப் பண்ணியிருக்கிறாருங்க. அப்படி ஏரியாவில் ட்ராப் பண்ணதுக்கு பிறகு இந்த பெண்மணி இவங்களுடைய கணவர்கிட்ட மறுபடியும் நடந்த விஷயத்தை கூட சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் பொழுது இவங்களுடைய கணவர் நம்பாமல் இருக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே அவர் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த மருத்துவமனையில் சேர்த்திருக்கும் பொழுதே அந்த நபர் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் மருத்துவமனைக்கு போய் கேட்கும் பொழுது அவர் இறந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த விஷயத்தை கேட்ட இவங்களுடைய கணவருமே மிரண்டு போய் தான் இருந்தார். இப்பொழுது அந்த உருவம் என்னுடைய கண்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுடைய கணவர்னால நம்பாமல் இருக்க முடியலங்க. சரி நீ எதுக்கு கவலைப்படாத, நாளைக்கு காலையிலே இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு கோயிலை போய் விபூதி போட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி தாங்க ஆறுதல் படுத்தி தூங்க வச்சிருக்காங்க. மறுநாள் காலையிலேயே அவங்கள வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போய் விபூதி போட்டுட்டு இவங்களுடைய மனைவியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம கடைக்கு லீவ் விட்டுருவோம், நீ ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவியை அங்கே கட்டிலே உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. அப்படி சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே இந்த பெண்மணிக்கு என்ன நினைச்சுன்னு தெரியல, டக்குன்னு அதில் இருக்கக்கூடிய சாதத்தை பூரா தூக்கி தரையில் போட்டிருக்காங்க. அப்படி தூக்கி போட்ட உடனே இவங்களுடைய கணவருக்கு கோபம் வந்து என்னடி ஆச்சு, ஏன் இப்படி கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்களுடைய கணவருக்கு மறுபடியும் கொடையே நடுங்கி போயிடுச்சு. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய பையன் உட்காந்துருக்காரு இல்லையா, அவரையே உத்து பார்த்து கை நீட்டினபடி அங்கே அந்த நபர் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட இவங்களுடைய கணவருமே மிரண்டு போயிட்டாரு. என்னடி சொல்லிட்டு இருக்கிற, அவருக்கு நீ உதவி தானே பண்ண, அப்புறையே அவருடைய ஆன்மா உன்னை பயமுறுத்தி இப்படி பாடா படுத்திட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. ஆனால் இதை கேட்ட அந்த பெண்மணி சரியான பதில் இவங்க கிட்ட சொல்லாமல் அப்படி நழுவிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுதே இவங்களுடைய கணவருக்கு சந்தேகம் வந்திருக்குது. உண்மையிலே என்ன நடச்சுன்னு சொல்லு, ஏன் அந்த ஆன்மா நம்மளை வந்து பாடா படுத்திட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க தொடர்ந்து கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது தாங்க இவங்களுடைய மனைவி நடந்த விஷயத்தையே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஓனு கதறி எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கணவருடைய கால் அடியிலே விழுந்திருக்கிறாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய மாலை தோராயமாக ஒரு 6:45 இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அந்த நபர் வந்து ஒரு கிலோ வஞ்சர மீன் வாங்குறதுக்காக இவங்களுடைய கடைக்கு வந்தார் இல்லையா, அப்படி வரும்பொழுது அவருக்கு வந்து கண்ணை கட்டுது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு உடைகளில் உட்காந்துருக்கிறாருங்க. அது எல்லாமே உண்மைதான். ஆனால் அப்படி உட்காந்ததுக்கு பிறகு அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பையில ஒரு 4 லட்சம் பணம் இருந்திருக்குது. அந்த பணத்தை அவருடைய கையிலே எடுத்து உட முடியாமல் இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையிலேயே இந்த சரோஜான்ற பெண்மணியை பார்த்து அவங்க கையிலே ஒப்படைச்சிருக்காருங்க. என்னுடைய உசுறு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகிற மாதிரி தெரியுது, எப்படியே நீங்கள் ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி என்னை வந்து மருத்துவமனையில் சேர்த்துருங்க. அப்படி மருத்துவமனையில் சேர்த்துட்டீங்கன்னா என்னுடைய உறவுக்காரங்க என்னுடைய மனைவி என்னை தேடி வருவாங்க, அவங்க கிட்ட இந்த பணத்தை வந்து ஒப்படைச்சிருங்க. இந்த உலகத்தில் யாரை நம்புறதுன்னு நம்பாமல் இருக்கிறதுன்றது தெரியல, இப்பொழுது நீங்கள் தான் எனக்கு சாமியாக தெரியுறீங்க, தயவு செஞ்சு இந்த உதவியை செஞ்சுருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி கொடுத்துருக்காரு. அதன் பிறகு தாங்க அவரை வந்து மருத்துவமனையிலேயே இந்த பெண்மணி சேர்த்துருக்காங்க. ஆனால் அந்த காசு கொடுத்த விஷயத்தை இவங்களுடைய கணவர்கிட்டையும் சொல்லலை, அதே மாதிரி அந்த இறந்து போனார் இல்லையா அவருடைய மனைவி கிட்டையும் சொல்லவே இல்லைங்க. இந்த பணத்தை மொத்தமாக நம்ம சுருட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நப்பாசையில் அந்த பெண்மணி மறைச்சிருக்கிறாங்க. இப்படி பண்ணதுனால தாங்க அந்த ஆன்மாயினை பயமுறுத்தி படா படுத்திட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர்கிட்ட ஒப்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுடைய கணவருக்கு கோபம் உச்சத்துக்கே போயிருக்குது. அடுத்த நிமிஷமே இந்த பணத்தோட உரிமையாளர்கிட்டயே அந்த பணத்தை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அந்த பணத்தோடைய உரிமையாளர் இருக்காங்க இல்லையா, அதாவது இறந்து போன நபருடைய மனைவி, அவங்களுடைய மொபைல் நம்பருக்கே கால் பண்ணி நடந்த விஷயத்தை பூரா சொல்லிக்கிறாங்க. ஆனால் தவறாக எதுவும் சொல்லலைங்க, இவங்க வேற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்படி அங்கே மயக்கம் போட்டு உழுகக்கூடிய அதே வேளையிலேயே அவர் வந்து பையில வந்து பணம் வச்சிருப்பார் போல, அந்த பணத்தை கடையிலேயே போட்டுட்டாரு, நாங்கள் இன்னைக்கு தான் எதர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு இந்த கணவன் மனைவி இருவருமே அவங்களுடைய வீட்டுக்கு போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு அவங்க கிட்ட போயிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு தாங்க திரும்ப வந்திருக்காங்க. அன்றைய இரவு நடுநிசி தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். இவங்களுக்கு அதன் பிறகு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தாங்க நம்பிக்கையாக இருந்திருக்காங்க. ஆனால் கொலையே நடக்கக்கூடிய ஒரு மர்மமான நிகழ்வு அன்னைக்கு இரவு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி அந்த 15 வயசில் இருக்கக்கூடிய பரதின்ற பையன் 3 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒரு பெண்மணி பயங்கரமாக அழுக
அழுகிற மாதிரி தாங்க வழியில் துடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே இவங்களுடைய கணவர் டக்குன்னு எந்திரிச்சு முழிக்கிறாருங்க. முழிச்சு பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்கு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி படுத்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உடம்பு மேலேயே ஒரு கருகருன்னு கோரமான உருவங்க. அப்படியே ஆக்ரோஷமாக உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய மனைவியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்குங்க. என் பணத்தை குடுறி அப்படின்ற மாதிரி தாங்க கொள்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே ஆணு கத்தி அலறி அடிச்சிட்டு இருக்கிறாருங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்களுடைய பையனும் டக்குன்னு எந்திரிக்கிறாரு. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய உறவினர்கள் அனைவருமே உங்களுடைய வீட்டுக்கிட்ட நெருங்கி வந்திருக்காங்க. அப்படி அனைவருமே உங்களுடைய வீட்டுக்கிட்ட வந்ததுக்கு பிறகு உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த உருவம் எதுவுமே உங்களுடைய கண்களுக்கு தட்டுப்படலை. என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்களுடைய கணவர் நடந்த எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லவும் இல்லை. என்னுடைய மனைவி பேய் கனவு ஏதோ கண்டுக்கா போல, அதனால அவள் கத்துறதை பார்த்து நானும் பயந்துட்டேன், வேற ஒன்றும் கிடையாது, நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவங்கள வந்து சமாளித்து வெளியே அனுப்புகிறாருங்க. அப்படி அனைவருமே வெளியே போனதுக்கு பிறகு இவங்களுடைய மனைவியை மறுபடியும் அதட்டி, அந்த ஆன்மா நம்மளை விட்டு போகாது போல, நீ இன்னும் எதையோ மறைக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க திரும்ப திரும்ப கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது தாங்க இவங்களுடைய மனைவி இன்னொரு விஷயத்தையே மறைச்சு வச்சுருந்துருக்காங்க. அதை அப்போ தாங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த நபர் கொண்டு வந்தார் இல்லையா, அந்த பணம் வந்து 4 லட்சம் கிடையாதுங்க, 5 லட்சம். ஆனால் இந்த பெண்மணி 4 லட்சம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கணவரையே நம்ப வச்சு ஏமாற்றி அந்த பணத்தையும் அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட ஒப்படைக்க வச்சிருக்கிறாங்க. அதனால மீதி இருக்கக்கூடிய அந்த 1 லட்சம் பணத்தையுமே நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆன்மா ஃபாலோ பண்ணியே வந்திருக்குது. இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்தை செய்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசாட்சி வந்துச்சு? நம்மளாம் ஏழ்மையில் இருந்தாலுமே நியாயமாக உழைச்சி சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய ஒரு நபர்கள், ஆனால் நீ எப்படி இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை நீ செஞ்ச அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய மனைவியை பிடிச்சி சத்தம் போடுறாங்க. நம்மளுடைய குடும்ப கஷ்டத்தினால தாங்க இந்த மாதிரி நான் யோசிச்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த இறந்து போனார் இல்லையா அந்த நபருடைய வீட்டுக்கே கொண்டு போய் அந்த பணத்தை வந்து ஒப்படைச்சிட்டு நடந்த விஷயத்தை புறமே அப்படியே உள்ளபடி சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த இறந்து போனார் இல்லையா அந்த நபருடைய பேர் ராஜதுரைங்க. அவருடைய மனைவி கண்கலங்க இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அந்த இறந்து போனார் இல்லையா அந்த நபருடைய பேர் ராஜதுரைங்க. அவங்களுடைய மனைவி கண்கலங்கினபடி ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. நீங்கள் இந்த பணத்து மேலே ஆசைப்பட்டிருந்தாலுமே உங்களுடைய கணவர் இந்த பணத்தை வந்து ஒப்படைச்சார் இல்லையா, அது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் அன்னைக்கு உயிர் போகக்கூடிய அதே வேலையிலேயே அவர் ஆம்புலன்ஸில் ஏற்றி எங்களுக்காக நீங்கள் வந்து காத்துட்டு இருந்தீங்க இல்லையா, அதுவே பெரிய புண்ணியம் தான், நாங்கள் உங்களை என்றைக்கும் மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு இந்த செங்குட்டுவன் இருக்கார் இல்லையா அந்த சரோஜா என்ற பெண்மணியுடைய கணவர், சரி அந்த நபர் வந்து இறந்து போனது எல்லாம் சரிதான், ஆனால் அவர் கையில் வச்சிருந்தார் இல்லையா 5 லட்சம், அது எதுக்காக அந்த 5 லட்சத்தை சாதாரணமாக ஒரு மஞ்சப்பையில கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுதாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயத்த இவங்க கிட்ட சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜதுரை அப்படின்னு இருக்கார் இல்லையா அவருடைய குடும்பத்தை பற்றி சொன்னா அவருடைய மனைவி அவருக்கு 2 பொண்ணு இருந்திருக்காங்க. அதில் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. 2வது பொண்ணுக்கு தாங்க அவங்க வந்து வரன் பார்த்து திருமணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. தன்னுடைய மகளுடைய கல்யாண செலவுக்கு நமக்கு வந்து காசு பத்தலையே அப்படின்னு நினைக்கும் பொழுதாங்க 5 லட்சம் இடிச்சுட்டே இருந்திருக்குது. இவங்க ஏற்கனவே யாரோ ஒருத்தர்கிட்ட 5 லட்சம் கொடுத்துருக்காங்க தவணையாக. ஆனால் அந்த தவணை இவங்க கிட்ட வந்து சேரல அப்படின்றதுனால பொறுத்து பார்த்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அதன் பிறகு காவல்துறையிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த பணத்தை வாங்கி இவங்க வந்து கையில் வச்சுருந்துருக்காங்க. இப்படி அந்த பணத்தை கஷ்டப்பட்டு வாங்கி கொண்டு வர வழியில தான் சரி வீட்டுக்கு வஞ்சர மீன் வாங்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு தான் அந்த மீன் மார்க்கெட்டுக்கு போய் அந்த வஞ்சர மீனை வாங்கிக்கிட்டு கிளம்பலான்னு நினைக்கும் பொழுது அவருடைய உயிர் அநியாயமாக பறி போயிருக்குதுங்க. இப்படி தான் என்னுடைய கணவர் இறந்து போனார், அந்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக தவதாயப்பட்டார், என்னுடைய மகளுடைய கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்றதான் அவருடைய ஆசையே. நல்ல வேளை இந்த காசு உங்ககிட்ட வந்துச்சு, யார் வேறு யார்கிட்டயாவது போயிருந்துச்சுன்னா எங்ககிட்ட வந்திருக்குமானே தெரில, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க வாழ்த்துறாங்க. அதன் பிறகு தான் செஞ்சது தப்பு தான் அப்படின்றத உணர்ந்த இந்த சரோஜான்ற பெண்மணி அந்த பெண்மணி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மறுபடியும் இந்த இருவரும் இவங்களுடைய கிராமத்துக்கே திரும்பி வந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த கணவன் மனைவிக்கு எல்லாமே ஒரு பாடமாக தாங்க தெரிஞ்சிருக்குது. நம்ம பண்ணது மிகப்பெரிய தவறு, இனிமேல் இந்த மாதிரி தவறு செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சரோஜான்ற பெண்மணியுமே உணர்ந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த ஆன்மாவால் எந்த ஒரு பிரச்சனையும் தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் என்னுடைய அம்மா செஞ்ச சிறிய தவறால் நடந்தது பிரதர், இந்த சம்பவத்தை என்னுடைய குடும்பத்தினர் முன்னாடியே அவங்களுடைய பர்மிஷனோட தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. மீண்டும் இது போல பல மர்மமான அமானுஷமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.